தன் செங்கதிர்களை வீசிக்கொண்டிருக்கும் நடுவர் அவர்களுக்கும் வருகை தந்திருக்கும் மாணவியர் அனைவருக்கும் என் முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். என் பெயர் ஜூடி ஜான் எட்வின். நான் 7ஆம் வகுப்பு படிக்கும் தமிழ் மாணவி. இன்று நான் உங்கள் அனைவருக்கும் தாய்மை என்று முக்கியமான தலைப்பில் உரை காக்க வரவேற்கிறேன். தாயிலிருந்து தான் தலைமுறை துவங்குகிறது. தலைமுறை மாற்றத்தை உண்டாக்கக்கூடிய சக்தி தாய்க்கு மாத்திரமே உள்ளது. உலகத்திலே உன்னதமான ஜீவன் ஒன்று உண்டென்றால் அது உங்களை பெற்றெடுத்த தாயே. மாதாவை ஒரு நாளும் மறக்க வேண்டாம் என்கிறது உலக நீதி. அன்னையும் பிதாவும் முன்னறி தெய்வம் என்கிறது கொன்றே வேந்தன். உங்களுடைய தாயும் தந்தையும் கனம் பண்ணுவாயாக என்கிறது பைபிள். என்னுடைய தாயின் காலடியில் தான் சொர்க்கம் இருக்கிறது என்கிறார் நபிகள் நாயகம். தாயுடைய பெருமை மிக மகத்தானது. அது என்ன தெரியுமா? ஒரு நரேந்திரனை விவேகானந்தராக மாற்றியது அவருடைய தாய் என்று எழுதுகிறார் விவேகானந்தர். ஒரு மோகன் தாஸை மகாத்மாவாக மாற்றியது அவருடைய தாய் என்று எழுதுகிறார் மகாத்மா. ஏன் அவ்வளவு தூரம்? உங்களுடைய எளிமைக்கும் மேன்மைக்கும் யார் காரணம் என்று மேதக மனிதர் அப்துல் கலாமிடம் கேட்ட பொழுது என்னுடைய ஏழை தாயே என்று பதிவு செய்கிறார். ஒரு தாய் நினைத்தால் ஒரு ஆன்மீக சிறந்த விவேகானந்தரை உருவாக்க முடியும். ஒரு அணு விஞ்ஞானியை உருவாக்குகிறது. தாமஸ் ஆல்வா எடிசன் 4ஆம் வகுப்பு படிக்கும் பொழுது பள்ளியிலிருந்து நீக்கிவிட்டு மாணவன் கையில் தாய்க்கு பள்ளி கடிதம் அனுப்பியது. அதை படித்து தாய் அழுகிறார். தாமஸ் ஆல்வா எடிசன் தாயிடம் கேட்கிறார், கடிதத்தில் என்ன எழுதியிருக்கிறது? தாய் தம்மை சமாளித்தவாறு, நீ பள்ளியில் புத்திசாலி மாணவன், ஆதலால் இனிமேல் பள்ளிக்கு வர வேண்டாம், நூலகத்திற்கு சென்று படித்துக் கொள்ளுமாறு எழுதியிருக்கிறார்கள். ஒவ்வொரு நாளும் அவருடைய தாய் நூலகத்திற்கு அழைத்து செல்வதும் வருவதுமாக இருந்தார். இவருடைய தாய் இறந்த பிறகு வீட்டை மாற்ற வேண்டும் என்று வீட்டில் இருந்த பொருட்கள் எடுக்கும் பொழுது ஒரு கடிதம் கீழே வீழ்கிறது. அந்த கடிதம் சிறு வயதில் பள்ளியில் இருந்து கொடுக்கப்பட்டது. அதை படித்த போது அதில் இப்படி எழுதியிருந்தது, உங்களுடைய பிள்ளை மூளை வளர்ச்சி இல்லாத குழந்தை, அந்த குழந்தைக்கு இங்கு கல்வி கற்றுக் கொடுக்க முடியாது. ஆனால் அவர் தாய் சொன்னது, நீ புத்திசாலி மாணவன். இதை படித்த தாமஸ் ஆல்வா எடிசன் அறிகிறார், மூளை வளர்ச்சி இல்லாமல் முட்டாளாக பிறந்த என்னை உலகத்திலே புத்திசாலியாக மாற்றியது என்னுடைய தாயே. நமக்கு முன்பாக எரிகின்ற இந்த மின்சார விளக்குகள் மற்றும் அநேக கண்டுபிடிப்புகளை கண்டுபிடித்தவர் இவர். தாயை போற்றி வீழ்ந்தவனும் இல்லை, தாயை தூற்றி வாழ்ந்தவனும் இல்லை. தன்னை விளக்காக்கி கையை துண்டலாக்கி ரத்தத்தை பாலாக்கி நம்மை வளர்த்தவள் தாய். நம்முடைய இறைப்பையை பார்ப்பவள் தாய் மாத்திரமே என்கின்ற காரணத்தினால் எனவோ அவளுக்கு மாத்திரமே நம் பசி தெரியும். சோறு சுவையாக இருந்தால் அப்பா சாப்பிடுவார், சோறு சூடாக இருந்தால் அக்கா சாப்பிடுவார், ஆனால் சோறு மிச்சம் இருந்தால் மட்டுமே அம்மா சாப்பிடுவார். சித்திரை சோலைகளாக இங்கே அமர்ந்திருக்கிறீர்களே, உங்களை ஆளாக்க எத்தனை பெற்றோர்கள் ரத்தம் சொரிந்தனர் என்று எத்தனை பேர் சிந்தித்துள்ளோம். ஒவ்வொரு தாயும் ஒரு வரலாறு. நீங்கள் சூடிடும் மணிகள் அவர்கள் வேர்வையின் துளிகள். உலகத்திலே துயரமான கண்ணீர் தாயின் கண்ணீர். பொருளாதார உழைப்பை இல்லாமல் வாழ்நாள் முழுவதும் உழைப்பவள் தாய். தாய் என்பவள் நம் தனிமையில் தேடுகிற ஒரு உறவு. ஒரு தாய்க்கு நிகர் தாயே என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி, வணக்கம்.